வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு தோல்வி உறுதி, இணையத்தில் வைரலாகும் வீடியோ. திமுகவுக்கு இருக்கக்கூடிய படை பரிவாரங்கள் பத்தி உனக்கு தெரியுமா? அதையெல்லாம் தெரிந்து கொள்ளாம ஒரு வீடியோ திமுகவுக்கு தோல்வியை பரிசளிக்கும் என்று சொல்றியே, உன்னை விட முட்டாள் வேற யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஒரு வீடியோ இல்ல, 2 வீடியோ. அதை ரெண்டுத்தையும் நீங்க பாருங்க, அப்புறம் சொல்லுங்க திமுகவை காலி பண்ணுமா இல்லையா என்ற விஷயத்தை. அதுக்கு முன்பாக உங்ககிட்ட வைக்கின்ற வேண்டுகோள், மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ திமுகவினுடைய படை பரிவாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, திமுக ஆட்சியில் இருக்குது. ஆட்சியில் இருந்து கொண்டு தேர்தலை சந்திக்கின்ற பொழுது நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறது. 2வது, அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்கள். என்னையா அரசு ஊழியர்கள், பெரிய அரசு ஊழியர்கள் இன்னைக்கு திமுக எதிராக போராடி கொண்டு இருக்கின்றார்கள் ஐயா. திமுக தந்த தேர்தல் வாக்குறுதியை நெத்தில எழுதிக்கிட்டு ஒவ்வொருத்தரும், ஏயா இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றனையா அப்படின்னு கேட்கிறாங்க. போராடுகின்றவங்கள திமுக நடத்துகின்ற விதமே ரணகலமா இருக்கிறது. அதுலயும் மனிதாபிமானமானது காவல்துறைக்கு துளியும் இல்லை போல் இருக்குது. மாற்றுத்திறனாளிகள்லாம் ஒரு இரவு முழுவதும் சுற்றுன்னு பேருந்தில் வச்சு சுற்ற வைத்து விட்டு கடைசியில கிளாம்பாக்கத்தை தாண்டி இறக்கி விட்டு போறாங்களாம். அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இடத்துல. அது மட்டும் இல்லாம பல ஒப்பந்த ஊழியர்கள் இருந்து பல பேரும் இன்னைக்கு போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனால அரசு ஊழியர்களை திமுக இந்த முறை நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அடிமட்ட ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி போராடி கொண்டுதான் இருப்பாங்க. ஆனா அவங்களெல்லாம் சரி கட்டுறதுக்கு திமுக தொழிற் சங்கங்களை வச்சிருக்குது. அந்த தொழிற் சங்கத்துல தலைவர் இருக்கின்றார்கள். அந்த தலைவர்கள்லாம் போய் களத்துல இறங்கிக்கிட்டு, ஏங்க போராடுறீங்களே, இப்ப செய்யலாம் கூட திமுக அப்புறம் செய்யா. ஒரே இரவுல 13 லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பின ஆட்சி தான் அதிமுக. புரியுதா? அவங்க வேண்டுமா இல்ல நம்மளை எல்லாம் நம்ம கேட்கறத செய்யலாம் கூட இன்னைக்கும் அரவணைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி வேண்டுமா அப்படின்னு தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போயிட்டு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்களையும் அரசு ஊழியர்களையும் சமாதானப்படுத்தி விடுவார்கள். அதனாலதான் எப்போது பார்த்தாலும் சரி திமுகவுக்கு எதிராக போராடுவார்கள் அரசு ஊழியர்கள். ஆனால் தேர்தல்னு வந்தா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால அதிகாரத்தில் இருக்குது அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதெல்லாம் தாண்டி கீழே பாத்தீங்கன்னா நகராட்சி, பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர்களும் இருக்கிறாங்க, மேயர்களும் இருக்கின்றார்கள், தலைவர்களும் இருக்கின்றார்கள். இது எல்லாம் இருந்தா கூட ஒவ்வொரு அமைச்சர்களும் எவ்வளவு மூட்டை கட்டி வச்சிருக்காங்கன்ற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு அமைச்சர் இடத்துல எத்தனை தொகுதி பொறுப்பா ஒப்படைக்கலாம்? ஒரு அமைச்சர் இடத்துல 45 தொகுதிகள் பொறுப்பா ஒப்படைச்சிருக்காங்கன்னா அந்த அமைச்சர் அப்படி என்ன 45 தொகுதியில் போய் இறங்கி வேலை பார்த்துட்டு போறாரு? ஒரு மனுஷனால 45 தொகுதியை கவனிக்க முடியுமா? அப்படி கவனிக்க முடியும் என்று நம்பி ஏவா வேலு அவர்கள்கிட்ட 45 தொகுதியை முதல்வர் ஒப்படைக்கிறாருன்னா அவர் எல்லா இடத்துக்கும் போறாருன்னு இல்லை. ஆனால் இந்த 45 தொகுதிக்கும் தர போறாரு வெயிட்டா. அதனாலதான் திமுக எல்லாத்த விடவும் பணத்தை நம்பி இருக்கிறது. நான் சொல்லல, எல்லா எதிர்கட்சிகளும் சொல்றாங்க. மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்களே சொல்றாங்க இந்த முறை பணத்தை வச்சுக்கிட்டு தேர்தலில் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு திமுக நினைக்குது. நிச்சயமா பணத்தினால திமுகவால இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற முடியாது. ஏன்னா அவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க, பெண்கள் பாதிப்படைஞ்சிருக்கின்றாங்க, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னு பழைய புராணத்தையே பாடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்க முடியாது. 5000 ரூபாய் கொடுத்தாங்க. யார் விட்டு வரி பணம்? நம்ம விட்டு வரி பணம். ஆனா இன்னைக்கு கிராமப்புறத்தில் போய் பாருங்க, நாங்க திமுக தான் ஓட்டு போடுவோம், அவங்க ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏயா அதிமுக காரன் சொல்லல ஆட்சிக்கு வந்தா நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தத்தில் திமுக காரன் பணத்தை காட்டுறான். ஆசை அதிகரித்து போச்சு மக்களுக்கு. உழைக்காம இலவசமா வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறான். எவ்வளவு விலை ஏறினாலும் என்ன, எவ்வளவு வரி கட்டினாலும் என்ன, எனக்கு கொடுத்தாங்களே 5000 ரூபாய், அவ்வளவுதான் பாக்குறாங்க. அதனால திமுகவுடைய படை பரிவாரங்கள் அதிகம்தான். ஆனால் கொள்கை நிலைப்பாடுடன் இருக்கான் தெரியுமா, உணர்ச்சியுடன் ஒன்று சேர்கின்றான் தெரியுமா, அவனை பாத்தீங்கன்னா ஒரு பொழுதுமே சரி திமுகவால ஏமாத்த முடியாது. இப்போ இஸ்லாமியர் இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் திமுகவால ஏமாத்த முடியுமா? அவங்க மதத்தால் ஒன்றிணையக்கூடியவங்க. தன்னுடைய நம்பிக்கையை எவனாவது சிதைக்கிற மாதிரி இருந்தா செருப்பை கேட்டு நடிச்சிருவாங்க.
ஏன் சில நேரங்களில் கத்தியாலே வெட்டி கொன்னே போட்டுறாங்க இஸ்லாமியர்கள். ஸோ அந்த அளவுக்கு மதத்தின் மீது பற்று கொண்டவர்கள். அதனால இந்த மாதிரி மதத்தின் பெயரால் ஒருங்கிணைக்கக்கூடியவங்க கண்டிப்பா திமுக தான் ஓட்டு போட போறாங்க. பின்னணியில பெரிய பிரச்சாரமானது நடந்துகிட்டு இருக்கிறது. திமுக வந்தாதான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமையுடன் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மத குருமார்களும் அந்த வேலையை சர்ச்சிலையும் மசூதிலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு படைப்பரிவாரங்களுடன் திமுக களத்தில் இறங்குது. ஆனால் இவற்றையெல்லாம் சிதைக்கக்கூடியது ஒண்ணுதாங்க. இந்த வீடியோவை பாருங்க. தேவாய தீமிக தன்னோ ருத்ர பிரச்சோதயாது. சிவாய நம ஓம் சிவாய வசிவோம் சிவ 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 ஓம் ஏகதந்தாய வித்மே வக்ரதுண்டாய தீமிக தன்னோ தந்தி பிரச்சோதயாது. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வஜமான்ய ஸ்வாகா. நான் சொன்னது எனக்கும் புரியாது உனக்கும் புரியாது. இந்த அமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன பேசியிருக்கணும் மேடையில் ஏறிக்கின்னு பாருங்க. நம்ம ஆட்சியானது இவ்வளோ சாதனை பண்ணியிருக்குது. இந்த சாதனையினால தான் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு மீண்டும் இந்து மதத்தை சீன்றாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் இந்து வாக்கு வங்கியானது உருவாயிருக்குது. உண்மை நினச்சிக்கோங்க. இஸ்லாமியர்கள் மட்டும்தான் மதத்தால் ஒன்றிணைவார்கள். அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் தான் மதத்தால் ஒன்றிணைவார்கள். இஸ்லாமியர்கள் தான் சாதி பிரிவால் ஒன்றிணைவார்கள். கிறிஸ்துவர்கள் தான் சாதி பிரிவால் ஒன்றிணைவார்கள். ஆனால் இந்துக்கள் அப்படி ஒன்றிணைய மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது கிடையாது. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்த பிறகு இந்துக்கள் வாக்கு வங்கி உருவாகிருக்குது. இஸ்லாமிற்கு இணையாக கிறிஸ்துவருக்கு இணையாக இந்துக்கள் வாக்கு வங்கி உருவாகவில்லை என்றாலும் கூட இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்கு வங்கிக்கு இணையாக இந்துக்களுடைய வாக்கு வங்கியும் உருவாகிருக்குது. ஒருவேளை மொத்த இந்துக்களும் ஒரு குடையின் கீழ் வந்தாங்கன்னா நிச்சயமா இந்துக்களை எவன் ஆதரிக்கிறானோ அவன் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஆனா அந்த அளவுக்கு பெரிய வாக்கு வங்கியை உருவாக்கல இன்னும் இந்துக்கள். ஆனாலும் இஸ்லாமியர் அளவுக்கு கிறிஸ்துவர் அளவுக்கு இந்துக்களிடையே பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு அடைந்திருக்கிறது. இப்போ இந்துக்களும் ஒரு 15% விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அதே வாக்கு வங்கி தான் இஸ்லாமிய கிறிஸ்துவர் 2 பேரும் சேர்ந்தா வரப்போகுது. அப்போ பாதி இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நம்ம திமுக போட்டா பாதி விஜய்க்கு போட்டா, ஆனா மொத்த 15% இந்துக்களும் திமுக எதிராக போட்டா யாரு ஜெயிப்பாங்க சொல்லுங்க? அப்ப திமுக ஜெயிக்குமா? ஆனால் தான் சொன்னேன், உனக்கு மந்திரம் புரியாம இருக்கலாம், ஆனா அதற்காக அடுத்தவருடைய நம்பிக்கையை நீ கேவலப்படுத்தலாமா? இஸ்லாமியரும் கிறிஸ்துவர்களும் மதத்தின் பெயரால் ஒன்றிணைகின்றார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக தானே அவங்க விஷயத்துல நீங்க தலையவே எடுக்க மாட்டீங்க. அங்க பகுத்தறிவே பேச மாட்டீங்க. அங்க இருக்கக்கூடிய பழமைவாதத்தை பத்தி பேசவே மாட்டீங்க. அங்க இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை பத்தி பேசவே மாட்டீங்க. இப்ப இஸ்லாமியனா இருக்கலாம் கிறிஸ்துவனா இருக்கலாம், 2 பேரும் அவங்கவுங்க வழிபாட்டு தலங்கள்ல தமிழ்லையா வழிபாட்டு நடத்துறாங்க. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அரபுல தான் பாத்தீங்கன்னா குரான் ஓதுவாங்க, பிறகு தமிழ்ல விளக்கம் அளிப்பாங்க. அதே மாதிரிதான் கிறிஸ்துவர்களும் ஒவ்வொரு சர்ச்சிலும் எழுதி போட்டது கூட இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். ஏன்னா பரம்பரையா பாத்தீங்கன்னா ஆங்கிலேயனுக்கு பிறந்த மாதிரி சர்ச்சில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆங்கிலத்தில் தான் எழுதுவாங்க. ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு தான் தமிழ்ல பாத்தீங்கன்னா அது கூட தமிழா இருக்காது, பாதி சமஸ்கிருதமா இருக்கும். அதை தான் பாத்தீங்கன்னா மக்களுக்கு அப்படியே மொழிபெயர்த்து சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போயிட்டு புரியுதா புரியுதான்னு உன்னால கேட்க முடியுமா? நான் இப்பவும் சொல்றேன், இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவர்களுக்கு இணையாக இந்துக்கள் இடத்திலும் சரி விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. நான் மீண்டும் சொல்றேன், 20% இந்து வாக்கு வங்கியானது தமிழகத்துல உருவாயிருக்கும். அவங்க எல்லாம் இந்து மதத்துக்கு எதிரான கட்சி திமுக என்று உணர்ந்தே இருக்கிறாங்க. இப்போ விஜயுடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நீ 5000 கொடுத்தா என்ன, இல்ல 10,000 கொடுத்தா என்ன, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரி தான் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் நீ 5000 கொடுத்தா என்ன 10,000 கொடுத்தா என்ன, என் மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய உனக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு இந்துக்களை பொறுத்த வரைக்கும் உறுதியா இருக்கிறாங்க. அந்த வாக்கு சதவீதம் 20% இருக்கலாம். அது கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் வரும். திமுகவால அது அறுவடை செய்யவே முடியாது. மேடையில் ஏறிக்கிட்டு மக்கள் திட்டங்களை, அதாவது மக்கள் நல திட்டங்களை பேசுறான்னா மதத்தை பத்தி உன்னை யார் பேச சொன்னது? செல்வ கணபதியா இந்த அறநிலையத்துறை அமைச்சராகவும் இவன் இருந்தான். அது மட்டும் கிடையாது, இப்ப என்ன துறை அமைச்சரா இருக்கான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஊழல் வழக்கில் 3 ஆண்டு உள்ள போயிட்டு வந்தவனும் இவனும் தானுங்க. இவன் உள்ள போறதுக்கு காரணமானவங்க திமுக காரந்தாங்க. ஆனா அவங்க கிட்டே போய் சேர்ந்துக்கிட்டாங்க. மொத்தத்துல இவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. பதவி கிடைச்சா எங்க வேணாலும் போவாங்க, பதவிக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி என்ன எல்லா உணர்வையும் வித்துட்டு திமுக காரனை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது?
அதனால இந்து வாக்கு வங்கி உருவாகி போயிடுச்சு. அதுதான் திருப்பரங்குன்றம் போராட்டமா இருக்கலாம், திருப்பரங்குன்றத்தில் நடந்த முருகன் மாநாடா இருக்கலாம், இந்துக்களுடைய எழுச்சியை நீங்க பார்த்திருக்கலாம். நம்ம பிரதமர் வராரு, மதுரையில் மீட்டிங் பேசுறாரு, திருப்பரங்குன்றம் கோயிலையும் போய் சாமி கும்பிடுறாரு. மீண்டும் தேர்தல் நேரத்தில் திருப்பரங்குன்ற விஷயமானது மேல் எழும்பத்தான் போகுது. மதசார்பற்ற தன்மை இந்துக்களுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டாம், மத சகிப்பை இந்துக்களுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டாம். நாங்கள் வந்தாரையெல்லாம் வாழ வைத்திருக்கின்றோம், வந்தாரையெல்லாம் அரவணைத்திருக்கின்றோம், எங்களை போலவே அவங்களையும் சகோதரராக நாங்கள் கருதுகின்றோம். ஆனால் அரசியல் தலைவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடியேற்றக்கூடாது, இங்கே சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு எங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு கட்டளை போடுறாங்க. ஸோ இன்னைக்கு சொல்கிறேன் நான், திமுக சீண்டாத இடத்துல தொடர்ந்து சீண்டி கொண்டே இருக்கிறது. அதாவது நேற்று தான் தயாநிதி மாறன் கொங்கு மண்டலம் முழுவதுமே கேவலப்படுத்தினாரு, இன்னைக்கு செல்வ கணபதியா, ஆனால் அந்த கணபதியும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இழிவுபடுத்தியிருக்கின்றார். பார்க்கலாம், இந்துக்கள் சூடு சொன்ன அற்றவர்கள் நினைக்கிறாங்க, சூடு சொன்ன அற்றவர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்க வந்து ஒரு 70% பேர் இருக்கலாம், ஆனால் 20% பேர் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. விழிப்புணர்வு அடைஞ்சவங்க அத்தனை பேருக்கும் வாக்கு இருக்கிறது, அது திமுக எதிராக விழும். அதனால இந்த முறை திமுக தோல்வி உறுதி என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு இணையதளத்தில் இந்த வீடியோ மட்டும்தான் வைரல். நேற்று தயாநிதி மாறனுடைய வீடியோ மட்டும்தான் வைரல். திமுக காரனால முட்டு கொடுக்க முடியல இந்த 2 வீடியோவுக்கும். அவனால நியாயப்படுத்துகின்ற காரணம் இருந்துச்சு வச்சுக்க, நியாயப்படுத்திட்டு போவான். சில மத வெறியர்கள் மட்டும்தான் வந்து இந்த செல்வ கணபதி அவர்கள் இந்த மந்திரங்கள் சொல்றதுக்காக முட்டு கொடுப்பாங்க, தமிழ மந்திரம் ஓத வேண்டித்தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்துக்கள் ஒன்றும் மனம் மாற போறதில்லை, மண்டியிடணும் திமுக இந்த தேர்தலில், அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு உதாரணமாக இந்த வீடியோ. ரெண்டாவது இந்த வீடியோ பாருங்களேன். இப்போ அது பத்தாதுன்னு ஏசி வசதியா சரி நிச்சயம் பண்ணி கொடுக்கலாம். முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கணும், அதுக்கான ஃபண்டை ஒதுக்கணும். நிச்சயமா மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா, நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக நிச்சயமாக இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, SDATக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போட்டு தரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது முதலமைச்சராக யார் தலைமை தாங்குவாங்களோ அவங்களை தவிர்த்து யார் வாக்குறுதி கொடுத்தாலும் சரி அந்த முறை திமுக தோத்து போகுது. யோ என்னையா மொத்தமான பழமைவாதியா இருக்கிற, உன் நம்பிக்கையெல்லாம் நீ திணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனால் திமுக எப்போதும் மஞ்சள் கலர் பஸ்ஸு, மஞ்சள் கலர் துண்டு அப்படியே செய்யறதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா? அமாவாசனைக்கு பட்ஜெட் விட்டாங்களே, அது மூட நம்பிக்கை கிடையாதா? எப்ப பார்த்தாலும் முஸ்லீம் லீக்கு தான் முதல்ல கூப்பிட்டு தொகுதி உடன்பாடு பேசுறாங்களே, அது மூட நம்பிக்கை கிடையாதா? திமுக எல்லாவற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமா எதை கையாளுகின்றோமோ அப்படியே கையாளுவாங்க. நம்ம தொகுதி உடன்பாடு பேசுறதா இருக்கலாம், தொகுதிகளை பிரித்து கொடுத்து வேட்புமனு தாக்கல் செய்வதா இருக்கலாம். அன்னைக்கெல்லாம் நம்முடைய மு.க. ஸ்டாலினுடைய மனைவி கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம ஸ்டாலினுடைய நெத்தியில் திருநீரிட்டு சாமி கும்பிட்டு போய் வாங்கன்னு அனுப்பி வைக்கேன். வாசப்படி தாண்டினா எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் மட்டும் மூட நம்பிக்கை கிடையாதா? ஆக மொத்தத்தில் நான் சொல்றது மட்டும்தான் மூட நம்பிக்கையா? நானும் வழி வழியாக வந்து பார்த்துட்டு தான் வரேன். கனிமொழி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா ஸ்டாலின் ஐயா தோத்து போடுவார், ஸ்டாலின் ஐயா வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா கலைஞர் தோத்து போடுவார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீண்டும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக வந்தா முதல் கையெழுத்து SDATக்கு, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அவங்களுக்கு வந்து ஏசி போட்டு தரப்போறேன். கிட்டத்தட்ட ஒரு 41 விடுதிகள் இருக்கிறது, மாணவர்கள் விளையாட்டு பயிற்சி செய்கின்றவங்க தங்கி படிக்கக்கூடிய விடுதி, அவற்றுக்கு எல்லாத்துக்கும் ஏசி போட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. இப்படி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் வாக்குறுதி கொடுக்கணும், அதுதான் வாஸ்தவம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் நான் முதல் கையெழுத்து போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொன்னதை செய்வேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த முறை திமுக தோத்து தான் போகுது. அதே மாதிரி தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மதுக்கடையை மூடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு. அப்போது ஸ்டாலின் ஐயா தோத்து போட்டாங்க. அதே மாதிரி தான் நாம் போனோம்னா காவிரி நதியை மீட்டுருவோம், அது மட்டும் கிடையாது முல்லை பெரியாரை மீட்டுருவோம், கச்சத்தீவை மீட்டுருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க நம்ம கனிமொழி அவர்கள். பாராளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா இருக்கும்போது மொத்தமாக தோத்தாங்க. ஸோ அதனால் யார் தேர்தலுக்கு பொறுப்பேற்கின்றார்களோ, யார் முதலமைச்சராக உட்கார போகிறாங்களோ அவங்கள தாண்டி திமுகவில் யார் வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த கட்சி தோத்து போகுது. இதெல்லாம் தெரியாமல் வாக்குறுதி வரிசையாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதுலேயும் முதல் கையெழுத்து அப்படின்னு சொன்னாங்கன்னாவே அதை நிறைவேற்ற போகிறதில்ல அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஏற்கனவே நீட்டுக்கு முதல் கையெழுத்து, ஆனால் இது வரைக்கும் அது சாத்தியமாச்சா? அதனால் சாத்தியமாகாத விஷயங்களை தான்
இந்த மாதிரி முதல் கையெழுத்து என்று பேசுவார்கள் திமுகவில். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாங்கள் அண்ணா அடுத்த முறை ஆட்சிக்கு வரப்போகிறோம், முதல் கையெழுத்துன்னு சொல்லிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் நமக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக விடுதிகளில் நான் ஏசி போட்டு தருகின்றேன் என்று சொல்றாரு. அதுலேயும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஏசி போட்டு தருகின்ற விஷயத்துல ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்லுவார் பாருங்க. விடுதியில ஏசியா அப்படின்னா என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, டேய் எவ்வளவோ பண்ணி கொடுத்துருக்கோம், உங்களால ஏசி இல்லாம தூங்க முடியலையா, விடுதிக்கு ஏசியா அப்படின்றத உள்ளத்துக்குள்ள வச்சுக்கிட்டு தான் விடுதிகளுக்கு ஏசியா அப்படின்னு நக்கலா முதல்ல கேள்வி கேட்பாரு. ஸோ விளையாட்டு வீரர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுவாங்க, ஆடுவாங்க, எல்லாம் கடுமையான உடற்பயிற்சி செய்வாங்க, அவங்களுக்கு தான் அதிகமாக வேர்க்கும். அதனால விடுதிகளில் ஏசி இருப்பது நல்லது, உடலில் வேற எதுவும் பிரச்சனை வராது. அதனால ஏசி கெட்டது தப்பு கிடையாது. ஆனால் அவங்க அடுத்த முறை ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லையே, அதனால தான் முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. முதல் கையெழுத்து என்றால் அது நிறைவேறாத ஆசை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி நண்பர்களே, இந்துக்களை இழிவுபடுத்தின வீடியோவும் உதயநிதி ஸ்டாலின் தந்திருக்கின்ற வாக்குறுதி வீடியோவும் திமுக ஆட்சிக்கு வரப்போறதில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கோம். நான் சொல்றது உண்மைதானங்களே. சரி, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கமெண்ட் சொல்லுங்க. நன்றி.